காதல் பருவ வயதில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய இனக்கவர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. அந்த காதல் அந்த ஒருவனுக்குள்ளும் ஒருத்திக்குள்ளும் புகுந்துவிட்டால் அவர்கள் படும் பாடுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காதல் வீட்டிலும் சமூகத்திலும் இரு உள்ளங்களிலும் ஏற்படுத்தும் பாடுகளையும் அதன் தாக்கத்தையும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் எண்ணற்ற காதல் கதைகளை பார்த்த இடங்களில் இருந்து விரிவாக பேச இருக்கிறோம். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற வகையில்தான் இன்று காதல் மலர்கிறது. கண்ணியின் கடைக்கன் பார்வைக்குத்தான் எத்தனை சக்தி இருக்கிறது. கண்கள் இரண்டால் கட்டி இழுக்கின்ற காந்த சக்தியாக இளைஞர்களுக்கு ஒரு பெண் தெரிகிறான். அந்த ஈர்ப்புதான் ஒரு பெண் பார்த்தாலும் அல்லது ஒரு பெண்ணை யான் பார்த்தாலும் பருவ காதல் தீயாக பற்றிக் கொள்கிறது. எதிர்வீட்டு சன்னலில் தொடங்கி சாலையோரம், பேருந்து, பள்ளிக்கூடம், கல்லூரி, பூங்கா, கடற்கரை என இன்னும் எத்தனையோ இடத்தில் தினம் தினம் பூக்கிறது இந்த காதல் பூக்கள். பள்ளி பருவத்தில் பண்ணுறதெல்லாம் அது லவ் ஆகிட முடியாது. நல்ல மெச்சூர்டாக ஒரு 23-24 இயர்ஸில் பண்ணுறது நல்ல மெச்சூர்டான லவ், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் லைஃப்பில். இப்போ புனிதமான காதல்ன்றது ஒரு பர்சன் கூட இல்லை. ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி ஒரு பையன் கூட பேசுவாங்க, நாளைக்கு இன்னொரு பையன் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஜென்ரேஷன் போயிட்டே இருக்க தவிர சாதாரணமாக முன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் இப்போ யாரும் இல்லை. அது ஒரு கழட்டி போட்ட செருப்பு. யாருக்கு சைஸ் கரெக்டாக இருக்கோ அவங்க மாட்டிக்கலாம், அவ்வளோதான் சொல்லணும். காதுகளில் காதல் கீதம், கையில் கவிதை புத்தகம், பேனா, நித்தமும் எழுத்து என்று தன்னை கவியரசாக, கவி பேரரசாக பாவித்து கவிதையை கிறுக்குவது ஒரு சராசரி காதல் ஜோடிகளின் இயல்பாக பார்க்கப்படுகிறது. எந்த நேரமும் இடைவிடாமல் நண்பர்களிடம் காதல் பற்றி பேசினாலும் தனது ஏக்கத்தையும் அவளின் தாக்கத்தையும் சில வரிகளில் செதுக்குகிறான் கவிதையாக. அவளிடம் அந்த கடிதத்தை சேர்ப்பதற்கு தூதுவனை தேடுகிறான். வழக்கம் போல் நண்பனை நடுவில் பாலமாக பயன்படுகிறான். கால சுழற்சியால் காகித காதல் கடிதங்கள் சுருங்கி வந்தாலும் வடிவம் மாறி வார்த்தைகள் மாறாமல் காதல் கடலில் மிதக்க வைப்பது கைபேசியின் குறுஞ்செய்திகள். தற்போதைய சூழலில் முப்பொழுது முழுமையாக காதலர்கள் சார்ந்து இருப்பது கைபேசியைத்தான். கைபேசி நிறுவனத்தினரே கவலை கொள்ளும் அளவிற்கு கடலை போடுவதில் வல்லவர்கள் இன்றைய காதலர்கள். அந்த வகையில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் காதலை இணைக்கும் சங்கிலி தொடர்களாய் காதலர்களுக்கு காட்சியளிக்கிறது. பெற்று வளர்த்து ஆளாக்கின பிள்ளைங்களை அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்காம நாளைக்கு எவனோ நேற்று வந்தவனை நம்பி போகிறாங்க. போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? வேர் இஸ் த கேரண்டி? நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண மேரேஜ் கூட இப்படி தானே இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறதெல்லாம் கத்திரிக்காய் காதல்லாம் ஒன்றுமே கிடையாது. திஸ் ஆர் ஆல் பியூர்லி இன்ஃபேச்சுவேஷன். நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு காதல் பண்ணுங்களேன். உங்களை யார் வேண்டான்னா? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணை அதுக்கப்புறம் காதல் பண்ணுங்கள். எப்போ ஒரு பொண்ணை பார்த்தோன்னே காதல் வருதுன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணோன்னே அந்த பொண்ணை பார்த்து ஏன் காதல் வர மாட்டேனுது? அதுதான் என்னுடைய கேள்வியே. இன்றைய தேதியில் இணையதளத்தின் சமூக வலைதளங்களில் இளைஞர்களும் இளம் பெண்களும் சமூகத்தை பற்றி சற்றும் சிந்திக்காமல் சாட்டிங் என்ற பெயரில் தங்கள் விருப்பம் போல அந்தரங்க விஷயங்களையும் பேசி மகிழ்கின்றனர். அப்படி பேசி மகிழும் பொழுது தங்களது விருப்பங்களையும் தெரிவிக்கின்றனர். அது காதலாகவும் வாலிப தேடலாகவும் மாறியிருப்பதுதான் வேதனை அளிக்கிறது. இணையதளத்தில் பேஸ்புக் என்றழைக்கப்படும் முகநூலில் 3 எழுத்து காதலை வெளிப்படுத்த வியப்பூட்டும் வழி தேடுகின்றனர். ஒரு ஆணோ பெண்ணோ அவர்களது முகம் முகநூலில் மூடுதிரையில் இருந்தாலும் நட்பு அழைப்பை அனுப்புகின்றனர். கஜினி முகமது போல் படையெடுத்து பல இன்னல்களையும் தாண்டி நட்புக்கான அழைப்பு அங்கீகரிக்கப்படுகிறது. பின்னர் முகநூலில் தன்னுடைய விருப்பச் செய்திகளை காதல் கவிதையாய் அனுப்பி தங்களுடைய காதலை உச்சகட்டத்திற்கே கொண்டு செல்கின்றனர். சில ஆண்டுகளில்
காதலை வளர்த்த முகநூலே பலரது காதல் புத்தகத்தை மூடவும் வைக்கிறது. பொதுவாக காதலை மையமாக வைத்து எடுத்த திரைப்படங்கள் இளஞ்சோடிகளுக்கு இடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல படைப்பாளிகள் திரைப்படத்தின் மூலம் காதலை இளைஞர்களுக்குள் துளிர்க்கச் செய்தனர். தற்போதைய காதலானது திரை ஊடகத்தால் உருவெடுத்து வலுப்பெறுகிறது. ஏனென்றால் காதலிக்க தொடங்கும் வாலிபன் தன்னை திரையில் வரும் நாயகன் போன்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய காதலை தனது காதலியிடம் வெளிப்படுத்துகிறான். ஏன்னா இன்னைக்கு காதல் திருமணங்கள் 90% குடும்ப நல நீதிமன்றங்களில் தான் நிற்கிது. அதனால் திருமணங்கள் முறையாக பெற்றோர் சம்மதத்தின் பேரில் நடந்து அது சிறப்பானதாக இருக்கும். அதே நேரத்தில் பெற்றோர்களும் காதல் உண்மையான காதலாக தெரிய வந்தால் அவங்களோட சம்மதத்தை ஏற்றுக்கணும். உண்மையான காதலை 100% தான் நடக்கிற மாதிரி தெரியுது. மற்ற 90% பொழுதுபோக்கு, அவங்க டைம் பாஸிங்காக செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த காதல்லாம். இப்போ ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணான்னு டிசைட் பண்ணிடுறாங்க. சிம்பிள். திரையில் பாரதி கண்ணம்மாவின் காதலை வித்தியாசமான கிளைமாக்ஸ் காட்சியின் மூலம் தூக்கி நிறுத்திய இயக்குனர் ஒருவர் தனது மகளின் காதலுக்கு என்ன கிளைமாக்ஸ் வைப்பது என்று தெரியாமல் விளக்கில் விழுந்த விட்டில் பூச்சியாய் தவித்து வருகிறார். முகநூல் மூலமாக தனது மகளின் இதயத்தில் வெற்றி கொடி நாட்டிய ஒரு வாலிபரால் அந்த இயக்குனரும் அவரது குடும்பமும் இயக்குனர் நண்பர்களும் காவல் நிலையம் மற்றும் நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி வருகின்றனர். யார் அந்த இயக்குனர்? பார்க்கலாம். தமிழ் திரைப்பட உலகில் காதலர்களின் மனநிலையை ஆட்டோகிராப்பாக போட்ட முன்னணி இயக்குனரான சேரன் தான் அந்த பரிதாபத்துக்கு சொந்தக்காரர். காதலை மெல்லிய உணர்வுடன் வன்முறை இல்லாமல் வெளிப்படுத்துவதில் கைதேர்ந்த இயக்குனரான சேரன் இயக்கிய பெரும்பாலான திரைப்படங்களில் காதல் ஒரு மைய கருவாக இடம்பெற்றுள்ளது. பள்ளி பருவ காதலை பேசிய ஆட்டோகிராப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி பருவத்தில் காதலால் வழிதவறிய உள்ளங்களை உறுத்துவதாக அமைந்த தவமாய் தவமிருந்தாக இருந்தாலும் சரி, திரையில் கண்ணியமான காதலை வெளிப்படுத்தியவர் சேரன். ஆனால் அவர் தவமாய் தவமிருந்து பெற்றெடுத்த மகள் வாலிபர் ஒருவர் வீசிய காதல் வலையில் வீழ்ந்ததால் அவர் குடும்பத்தோடு தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தவமாய் தவமிருக்கிறார் தாமினிக்காக. திரையில் பாரதி கண்ணம்மாவில் சாதி கடந்த காதலை கௌரவப்படுத்திய சேரன் ஏன் தன்னுடைய மகளின் காதலுக்கு வில்லனாய் நிற்கிறார்? சேரனின் மகள் தாமினி விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விரிவாக பார்த்தால் எல்லாம் விளங்கும். இருபத்தி 3 வருடங்களுக்கு முன்பு வீட்டில் பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட இயக்குனர் சேரன் செல்வராணி தம்பதியரின் இளைய மகள் தாமினி. 20 வயதான தாமினி கல்லூரி ஒன்றில் மின்னணுவியல் படித்து வருகிறார். இவர் இணையதள முகநூலில் தோழிகளுடன் பேசி மகிழ்வது வழக்கம். அப்படி பேசிக் கொண்டிருந்த அவருக்கு சந்துரு என்ற நண்பரின் அறிமுகம் கிடைத்துள்ளது. தாமினியின் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் வந்து நடன திறமையை காட்டிய சந்துரு தாமினியை வெகுவாக கவர்ந்தார். அந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. காதலர்களின் பழக்கமும் எல்லை மீறியது. இது இயக்குனர் சேரனுக்கு தெரிய வர அதிர்ந்து போனார். இது எந்த ஒரு தகப்பனுக்கும் நேராத கொடுமை அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, நிறைய நடக்குது. அது காலத்தின் மாற்றத்தாலா, இல்லை இந்த இளம் பருவத்தோட வீச்சு அதிகமாயிட்டதுனாலா, இல்லை நமக்குள்ள முன்னாடி இருந்த தொடர்புக்கான சாதனங்களுக்கு அதிகமாகி இப்போ நிறைய சீக்கிரமாக தொடர்புக்கான சாதனங்கள்லாம் அதிகமானதுனாலான்னு பிரித்து பார்க்க முடியல. சேரன் தனது மகளை அழைத்து சந்துரு தொடர்பாக விசாரித்துள்ளார். தனது மகள் தாமினியின் விருப்பப்படி செல்போன் மூலமாக சேரன் சந்துருவிடம் பேசியுள்ளார். அப்போது சந்துரு தாமினியை தான் மிகவும் நேசிப்பதாக கூறியுள்ளார். காதல் விவகாரம் தொடர்பாக நேரில் பேசுவதற்கு அழைத்தார் சேரன். தற்போது தாமினி படித்துக் கொண்டிருப்பதால் படிப்பு முடித்த பின்னர் திருமணம் செய்து தருவதாக கூறியுள்ளார். மேலும்
சந்துருவையும் நல்லபடியான வேலை தேடிக்கொள்ளும்படியும் அதுவரை இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டாம் என்றும் புத்திமதி கூறி அனுப்பி வைத்துள்ளார். அதனால நான் இந்த காதலுக்கு எதிரி இல்லை, நான் இந்த காதலை அனுமதிக்கிறேன், தாராளமா இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வேணும். என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, 3 வருஷம் படிப்பு முடியணும். அந்த பையனுக்கு வேலை இல்லை, நிரந்தரமான வருமானத்திற்கான எந்த வசதிகளும் இல்லை, வயதான ஒரு இருதய நோய் உள்ள தாயை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதற்கிடையே சில தினங்களிலேயே தாமினி சேரனிடம் தன்னுடைய காதலன் சந்துருவிடம் பேச வேண்டும் போல உள்ளது என்று கேட்டுள்ளார். சேரனே சந்துருவுக்கு போன் செய்து கொடுத்துள்ளார். அப்போது பேசிய சந்துருவின் வார்த்தைகளில் முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள் இருந்துள்ளது. அவர் சேரனை மிரட்டும் தோணியில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. 3 மாசம் கழிச்சு ஒரு நாள் என்கிட்ட பயங்கரமா அழுது கத்துறா. என்ன கத்துறான்னா, நான் அவன்கிட்ட பேசாம இருக்க முடியல, நான் செத்து போயிருவேன், சாகணும் போல இருக்குன்னு சொல்றான். ஒரு தகப்பன் தன் கண் முன்னால ஒரு குழந்தை நான் சாக போகணும் போல இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணணும்? அடிக்கல, கோவப்படல, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என் போன் எடுத்து அந்த பையன் நம்பருக்கு போன் பண்ணி, தம்பி என் பொண்ணு உங்ககிட்ட பேசாம இருக்க முடியலையா, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணி கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. உலகத்துல எந்த தகப்பனதை செஞ்சான்னு எனக்கு தெரியாது, நான் செஞ்சேன். இதனை அடுத்து சேரன் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ரகசியமாக சந்துரு மீது புகார் ஒன்றை கொடுத்து சென்றார். அதாவது தாமினியின் பெயரில் அந்த புகார் கொடுக்கப்பட்டதால் அது பற்றி சேரன் வாய் திறக்கவில்லை. அதனால் அந்த புகார் மீது போலீசாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என் பொண்ணுகிட்ட பழகிட்டு இருக்கும்போது எங்க அக்கா அவ என் பெரிய பொண்ணுகிட்ட பேஸ்புக்ல ரெக்வெஸ்ட் கொடுத்து ஆட் பண்றா. இவ்வளவு ஆட் பண்ண 2வது நாள் என்னோட பெரிய பொண்ணுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறாரு. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கோபம் வந்தது. இது சரியான ஆள் இல்ல, தப்பா நம்ம சூஸ் பண்ணிட்டோம், இது வேண்டாம். அப்போது வரை சேரனின் மகள் தாமினியின் காதல் விவகாரம் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தாமினியின் காதல் விவகாரம் கடந்த 2ஆம் தேதி பூதகரமாக வெடித்தது. சேரனின் குடும்பத்தை அந்த பூதகரம் சின்னாபின்னமாக்கியது. சேரனின் இதயத்தை கணக்க வைத்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் விரிவாக பார்க்கலாம். சேரனின் மகள் தாமினி தன்னுடைய காதலன் சந்துருவின் சகோதரி பத்மா, சந்துருவின் தாயார் கௌரி ஆகியோருடன் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு தான் சந்துருவை காதலிப்பதாகவும் தங்களுடைய காதலை தனது தந்தை சேரன் பிரிக்க முயல்வதுடன் காதலன் சந்துருவை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் தெரிவித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீஸ் கமிஷனர் 1000 விளக்கு காவல் நிலையத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஆலோசனைக்காக தாமினியை அனுப்பி வைத்தார். அங்கு தாமினியிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்தனர். இரவு வரை நீடித்த விசாரணையில் சேரனின் மகள் தாமினி காதலனுடன் செல்வதில் பிடிவாதமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் சேரன் தாமினியின் காலில் விழுந்து கெஞ்சியும் பயனற்று போனது அந்த முயற்சி. காதல் ஒரு இயல்பு, நான் அனுமதிச்சேன். ஆனா நான் சொன்ன வார்த்தையை மீறி உங்க பையன் மறுபடியும் சுத்துறது, வெளியே கூட்டி போர்ஸ் பண்றாரு. என் பொண்ணை நான் தண்டிக்கிறேன், அதுவும் கேட்கல. இவர் போர்ஸ் பண்றாரா, அது போர்ஸ் பண்ணதான்னு தெரியல. ஆனா 2 பேரும் வெளில போய் சுத்துறாங்க, அது தவறா இருக்கு. 2 பேரோட லைஃபும் பாதிக்கப்படும். இதனால பின்னால விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன்னா அவர் வாழ முடியாம கஷ்டப்பட்டு என் பொண்ணு பின்னாடி அப்ப இன்னைக்கே இவங்க எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்து முடிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்றதுக்கு என்ன மிச்சம் இருக்கு அவங்களுக்கு? கல்யாணத்து வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா தான் அதுக்கு அடுத்த காலகட்டம் சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் பண்ண 3 மாசத்துல அடிச்சுக்கிட்டு மறுபடியும் நின்னாங்கன்னா நல்ல விஷயம் இல்ல. அப்படி தாமினி அசைந்து கொடுக்கவில்லை. விசாரணை அறையை விட்டு அழுதபடியே வெளியே வந்த சேரன் ஒரு பெண்ணை பறிகொடுத்து விட்டு கதறும் தந்தையின் ஒட்டுமொத்த குரலாக தெரிந்தார். உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சேரனின் மனைவி செல்வராணி காவல் நிலையம் வந்தார். குளுக்கோஸ் ஏற்றிய ஊசி அவர் கையில் இருந்தது.
விசாரணை அறைக்கு உள்ளே நுழைந்தார். அவர்கள் மீண்டும் தாமினியிடம் கெஞ்சினர். அப்போதும் அவர் பிடிவாதம் தளரவில்லை. சிறு வயதில் தாய் தந்தையிடம் தனக்கு பிடித்ததை அழுது வாங்கும் அதே பிடிவாதமாக தாமினியின் பிடிவாதம் தெரிந்தது. சந்துருவின் குடும்பத்திடம் பேசிய போலீசார் சந்துரு மீது ஏற்கனவே புகார் இருப்பதால் தாமினியை அவருடன் அனுப்ப முடியாது என்று தெரிவித்தனர். இந்த நிலையில் தாமினி தற்போது கொடுத்த புகாரின் பேரில் சேரன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தாமினியை சேரனுடனும் அனுப்பவில்லை. தாமினியை மயிலாப்பூரில் உள்ள காப்பகம் ஒன்றிற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி தாமினியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என சந்துருவின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தாமினியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதிகள் இருவரும் விசாரணையை தொடங்கினர். அவர் சந்துருவுடன் தான் வாழ்வேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். தாமினியின் தந்தை சேரன், தாய் செல்வராணி ஆகிய இருவரின் கருத்தையும் நீதிபதிகள் கேட்டனர். அப்போது ஒரு குற்றவாளி கூட என் பொண்ணை எப்படி அனுப்பி வைப்பது என்று செல்வராணி நீதிபதிகள் முன்பு கதறி அழுதது தாய்மையின் வலியை உணர்த்தியது. ஒரு தப்பானவன் கையில 3 பேருமே கொடுக்க தயவு செய்து ஒரு அம்மாவா இல்ல ஒரு பொண்ணா சேர்த்து அந்த பொண்ணை காப்பாத்துங்க. எல்லாருமே கழிச்சு வச்சிருங்க. சேரன் ஐடியா இல்ல, யார் எல்லாரோட ஐடியும் கழிச்சு வச்சு ஒரு பொண்ணோட பிரச்சனையை மட்டும் பார்த்து. 2 தினங்கள் நடந்த விசாரணையின் முடிவில் தாமினி 2 வார காலத்திற்கு அவரது பள்ளி தாளாளரின் வீட்டில் தங்கியிருக்கும்படி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். தன் மகள் தனக்கு கிடைப்பாள் என்ற நம்பிக்கையில் தவம் இருக்கிறார் சேரன். இந்த விஷயத்தில் சேரனின் கேள்விகள் நியாயமானவை என்று ஒரு தரப்பினர் கூறினாலும் திரைப்படங்களில் காதல் நாடகங்களுக்கு உயிரூட்டம் அளித்த சேரன் நிஜத்தில் தன்னுடைய மகளின் காதலை ஏன் ஏற்க மறுக்கிறார் என்பதும், மகளின் காதலனை மோசமான குணமுடையவனாக சித்தரிக்க முயல்வதும் ஏன் என்பதும் சந்துரு, தாமினி போல காதல் போதையில் மூழ்கி கிடக்கும் காதலர்களின் கேள்வியாக உள்ளது. பொதுவாக காதல் செய்யும் ஒவ்வொருவருமே தங்களது காதல் புனிதமானது என்றுதான் சொல்கிறார்கள். காதல் ஜோடி என்ற பெயரிலே பூங்காக்கள், கடற்கரை என அவர்கள் செய்யும் சேட்டைகள் பலரை முகம் சுளிக்க வைக்கிறது. அப்படிப்பட்ட காதல் ஜோடிகளுக்கு ஆதரவளிப்போரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட காதல் ஜோடிகளிடமே காதல் பற்றியும் காதலால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகள் பற்றியும் விளக்கம் கேட்க முடிவு செய்தோம். அதன்படி சென்னை மெரினா கடற்கரைக்கு நமது ஜிடிவி செய்திக்குழு சென்றது. அங்கே காதல் செய்து கொண்டிருந்த இளஞ்சோடிகளிடம் காதல் தொடர்பான கேள்விகளை கணைகளாக தொடுத்தோம். பலர் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தார்கள். நேரடி காட்சிகளை உங்களுக்காக தருகிறோம். முதலில் மெரினா கடற்கரையின் பூங்காச்சுவர் மறைவில் அமர்ந்து கொண்டு சந்தோஷமாக எல்லை மீறிக் கொண்டிருந்த ஒரு காதல் ஜோடி நம் கண்ணில் பட்டது. மெரினாவின் சர்வீஸ் சாலை வழியாக சென்ற பலரது கண்கள் அந்த அத்துமீறிய காதல் ஜோடியின் பக்கம் திரும்பி பார்த்தபடியே சென்றது. அந்த அளவிற்கு தங்களை மறந்து காதல் விளையாட்டுகளில் ஈடுபட்டனர் அந்த பையனும் பொண்ணும். இவர்கள்தான் காதலுக்கு சரியான விளக்கம் தரப்போகிறார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களிடம் சென்று காதலை பற்றி கேள்வி எழுப்பினோம். கேமரா சகிதமாக சென்ற எங்களது குழுவினரை பார்த்ததும் அந்த இளைஞருடன் கொஞ்சி விளையாடிய பெண் விட்டால் போதும் என்று ஓட்டம் பிடித்தார். ஆனால் அந்த வாலிபரோ திருடனுக்கு தேல் கொட்டியது போல விழித்து நின்றார். காதலுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் அவர் அளிக்கின்ற விளக்கங்களை பாருங்கள். பீச்சில் இது மாதிரி பண்ணுறது கரெக்ட் தானா? எனக்கு புரியல தான். இது தப்பு தான். இப்போ அந்த பொண்ணுக்கு லைஃப் பாதிக்காது, இந்த மாதிரி 4 பேர் பார்த்து போகிறாங்க அப்படின்னா லைஃப் நம்ம கைவிட்டால் தான் நான் பாதிக்கும். ஓ, நீங்கள் தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளேயும் வந்துச்சு ஓடிடுச்சு அந்த பொண்ணு. இந்த மாதிரி வீடியோ எடுத்தீங்கன்னா நம்மிடம் விளக்கம் அளித்து விட்டு விலகிச் சென்ற அந்த பையனும் விளக்கமே அளிக்காமல் ஓடிச் சென்ற அந்த பொண்ணும்
சென்னை கல்லூரி ஒன்றின் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மெரினாவின் மணல் பரப்பில் தட்டு வண்டியின் நிழலில் பதுங்கிக் கொண்டு கலந்தாலோசித்த காதல் ஜோடி ஒன்றை நோக்கி பயணித்தோம். அவர்கள் முன்னால் நின்று காதலுக்கு விளக்கம் கேட்டதுமே வாலிபருடன் இருந்த பெண் ஒரே ஓட்டமாக ஓடிப்போனார். காதலி ஓட்டம் பிடித்தாலும் நிராயுத பாணியாக நின்று காதலுக்கு விளக்கம் தந்தார் அந்த மயிலாப்பூர் வாலிபர். நல்ல காதலுக்கும் பொய்யான காதலுக்கும் என்ன வித்தியாசம் இது பண்ணுறீங்க? நல்ல காதல் அது மேக்ஸிமம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மேக்ஸிமம் 90% இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நல்ல காதல் வரமாட்டாங்க. சரி, உங்கள் காதல் நல்ல காதலா எப்படி? இல்லை, நான் இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகுது இங்கே வந்து உட்காந்தேன். ஜஸ்ட் நான் இப்போ பிரேக் டைமில் வேலை முடிஞ்சு வந்தேன். அதாவது பெற்று வளர்த்து ஆளாக்குன அம்மாவோ அப்பாவோ இறந்தால் யாரும் வந்து சாகிறதில்லை இல்லையா? ஆமாம். ஆனால் ஒரு காதலி கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கத்துக்காக சூசைட் பண்ணுறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அப்பா அம்மா வந்து அவங்க பெற்று வளர்த்து ஆளாக்கி, ஆனால் அதுக்கும் மனசு கஷ்டப்படும். இருந்தாலும் இவங்க வந்து இது லைஃப் வந்து இவங்க வந்து ஒரு லைஃப்பாக தேர்ந்தெடுத்து லவ் பண்ணும்போது அது உலக நீதி அது தானேங்க. எல்லாம் அப்பா அம்மா வந்து அதுக்கும் அழுவாங்க, ஃபீல் இருக்கும். சில பேர் உலகத்தில் எங்கேயோ ஒருத்தவங்க அம்மா அல்லது அப்பாவை டெத் ஆகிட்டாக்கா சாவரங்க இருக்காங்க. பட் 100ல் 1-2 அதுமாரி இருக்காங்க. நம்மிடம் நாட்டாமை போல விளக்கம் தந்த அந்த வாலிபரும் இளம்பெண்ணும் ஒரு தனியார் நிறுவன ஊழியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்து சற்று தூரத்தில் மற்றொரு தட்டு வண்டியின் நிழலில் மாயாவி போல பதுங்கியிருந்த காதல் ஜோடி ஒன்று கண்ணில் பட்டது. அவர்கள் சற்று கண்ணியமான ஜோடி. ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ளாமல் நாகரீகமாக அமர்ந்து கடலின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் சென்று காதலுக்கான விளக்கத்தை நாம் கேட்டோம். அந்த வாலிபர் எழுந்து நின்று அசத்தலான பதில்களை விளக்கமாக அள்ளி வீசினார். அதனை நீங்களே பாருங்கள், நடந்தவை புரியும். காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆத்மாத்மா லவ் பண்ணணும், ஒருத்தர் ஏமாத்தாம. என்னோட தாட்டை தான். இப்போ காதலுக்கு உங்களோட லவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உயிரோட லவ் பண்ணுறோம், சரி நினைக்கிறோம். இப்போ உங்களோட லவ் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட பண்ணணும், பெற்றவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். 2 பேரோட வீட்லேயும் பர்மிஷனோட பண்ணணும், இதுவாக பண்ணலாம். இப்போ லவ்வுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் கண்டிப்பாக சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100%. நம்மளை அவங்கள நம்புகிறோம், அவங்க நம்பிக்கை கிடைக்க மாட்டாங்க, நம்மளோட நம்பிக்கை. சரிங்களா? ஸோ அவங்கள மதித்து நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு வீட்டில் எல்லோரும் கலந்து டிஸ்கஸ் பண்ணோம்னாக்கா அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நம்ம பொதுவாக பேரண்ட்ஸ் என்ன காரணத்துக்காக காதலை எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஜென்ரேஷனில் அவங்க அந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் உள்ள பசங்க பிடிக்கல. ஸோ வந்து வெளில நிறைய தப்பு நடக்கிறதுலாம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் அவங்க பெரிய இஷ்யூவாக நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து காதலி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சில காதலர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிற நிகழ்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூசைட் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூசைட் பண்ணுறது முட்டாள்தனம் தான். வெயிட் பண்ணலாம், கிடைக்கலையா அந்த பொண்ணை நினச்சி வாழலாம். அது பெஸ்ட்டாக நம்ம லைஃப்பை பார்த்துட்டு வாழலான்னா இப்படி கல்யாணமே முடிக்காமல இல்லை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணை நினச்சி வாழ்றது? அப்படியும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் இல்லாமல் இருக்க முடியாது யாரும். ஒரு துணை இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக துணை வேணும். அந்த காதலை மறக்காமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லவ் மறக்காமல் இருந்தாலே, ஃபர்ஸ்ட் லவ் மறக்காமல் இருந்தாலே உண்மையான காதல்னு நினைக்கிறேன். நம்முடன் அந்த வாலிபர் பேசி முடிக்கும் வரை காதலி அந்த இடத்தை விட்டு செல்லாதது அந்த ஜோடி தங்களது காதலில் உறுதியாக இருப்பதை நமக்கு உணர்த்தியது. அங்கிருந்து கடற்கரை மணலில் காலார நடந்த நமது கண்களில் கைடெக் காதல் ஜோடி ஒன்று பட்டது. அவர்களது என்ன ஓட்டத்தை அறிந்து கொள்ள அந்த காதல் ஜோடியை நோக்கி நடந்தோம். அந்த பெண்ணுடன் கடற்கரையில் கண்ணாமூச்சி விளையாடிய அந்த வாலிபர் காதலை பற்றி சொல்லும் மனநிலையில் இல்லை என்று கூறி தனது காதலியுடன் நடையை கட்டினார். இன்னும் சில காதல் ஜோடிகள் கேமராவை பார்த்ததும் பதுங்கி இருந்த இடத்தில் இருந்து எழுந்து ஓட்டம் பிடித்தது. கடற்கரையில் காதல் ஜோடிகளின் அத்துமீறலை ரசிப்பதற்கென்றும் ஒரு ரசிகர் வட்டம் உள்ளது. அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை கொண்ட ரசிகர் ஒருவர் நம்மிடம் சிக்கினார். அவர் காதலை பற்றி என்ன சொல்கிறார்? காட்சிகளை பாருங்கள், புரியும். காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ணா?
பீச்சில் இந்த மாதிரி உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா, அது சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஏற்புடையது தானே அது? ஒவ்வொரு வண்டிக்கு அடியிலும் உட்காந்துட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறது அண்ணனுக்கு தெரியும். அண்ணா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இங்கே மட்டும் இல்லை, பார்க்கு, தியேட்ரு உள்ளிட்ட நிறைய இடங்கள்ல இது மாதிரி பண்ணுறாங்களா, அதெல்லாம் வரவேற்கிறீங்களா? இல்லை பீச்சில் உட்காந்துருக்கீங்க அண்ணா, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால கேட்குறேன். காதல்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, அது எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு. அந்த வயசுக்கு அவங்களுக்கு தானே தேவை. காதல் கூடாது என்பது வாதம் அல்ல. காதலில் கண்ணியம் இருக்க வேண்டும் என்கிற சராசரி மனிதனின் எண்ண ஓட்டம்தான் அனைவரின் கருத்தாக உள்ளது. 4 சுவர்களுக்குள் நடக்கின்ற நிகழ்வுகளை பொது இடத்தில் வைத்து செய்வதற்கு பெயர்தான் காதல் என்றால் அதில் உள்ள அசிங்கத்தை சுட்டிக்காட்டுவதில் தவறேதுமில்லை என்றே தோன்றுகிறது. மேக்ஸிமம் பணத்துக்காக தான் லவ் பண்ணுறாங்க. காஃபி டே போனோம், மெரி ப்ரௌன் போனோம், கேஎஃப்சி போனோம், நல்லா சாப்பிட்ணும், நல்லா சுற்றணும், பேக்கான நல்லா செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் நல்லா இருக்க பையனை செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், உஷாராகி வேறு பொண்ணை இது பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பேக்கான பசங்களை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதான் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. உண்மையான காதல் வந்து லவ் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. காதல் என்பது உடல் சார்ந்த உணர்வின் தேடலாக இருக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் காதல் தோல்வியில்தான் முடிகிறது என்பதே பெற்றோர்களின் வாதமாக இருக்கிறது. அதனால்தான் தங்கள் பிள்ளைகள் தவறான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதில் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் இன்றளவும் காதலுக்கு எதிர்ப்பும் வலுத்து கொண்டே இருக்கிறது. தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற பெற்றோரின் எண்ணத்தில் தவறு இருப்பதாக தோன்றவில்லையே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்ராஜ்.